ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜா. ராயா அண்ட் தி லாஸ்ட் டிராகன் இந்த படத்துடைய சுவாரஸ்யமான தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தில் மொத்தம் 400க்கும் மேற்பட்ட ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து. ஆமாங்க, 400க்கும் மேற்பட்ட ஆர்டிஸ்ட் 400 வெவ்வேறு இடத்துலேருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. டப்பிங்கையும் சேர்த்து தான். இந்த படத்தோட குவாலிட்டியை பார்த்தா ஒருவேளை நான் போய் சொல்கிறேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதுதான் நிஜம். மோனா அண்ட் ஃப்ரோசன் படத்தை எடுத்த டீம் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. மோனாவுக்கு அடுத்து டிஸ்னி ரிலீஸ் பண்ணியிருக்க டிஸ்னி பிரின்சஸ் மூவி ராயா தான். அதுவும் டிஃப்ரெண்ட்டான டிஸ்னி பிரின்சஸாக இவங்க இருப்பாங்க. ராயான்ற பேரை நல்ல ரிசர்ச் பண்ணி தான் வச்சுருக்காங்க. மலேசியாவில் ரயானா செலப்ரேஷன்னு அர்த்தம். சவுதர்ன் தாய்லாண்டில் ரயான்ற பேருக்கு லீடர்னு அர்த்தம். நல்ல பொருத்தமாக தான் இருக்குல்ல. இந்த மூவியோட கான்செப்டும் இப்போ நாம் இருக்கிற நிலைமையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க நம்பணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். இதை தானே கற்றுக்கிட்டோம். இந்த படத்தில் சூசுன்னு ஒரு டிராகன் வரும். அதுக்கான இன்ஸ்பிரேஷன் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க கடவுள் நாகா தான். நாகம் தமிழ் பேர் மாதிரியே இருக்குல்ல. இந்த கதை சவுத் ஏஷியாவை சார்ந்திருக்கிறதால இந்த படத்தோட க்ரூ நிறைய கண்ட்ரிக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. லைக் தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளுக்கு போய் நிறைய ரிசர்ச் பண்ணி விஷுவல்ஸை அப்படியே சவுத் ஏஷியன் ஸ்டைலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய ஹைலைட் சீன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று அந்த ஸ்டன்ட் சீன்ஸ். இதில் வர ஸ்டன்ட் சீன்ஸ் எல்லாமே அந்த சவுத் ஏஷியாவை பேஸ் பண்ண மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரைட்டர் குவைக்வென் இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா ஸ்டண்ட்டும் ரியலிஸ்டிக்காகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. பென்கெக் சிலாட், முவாய் தாய் போன்ற நிறைய மார்ஷியல் ஆர்ட் ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ரயாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு ஃபைட் சீன் இருக்கும். இந்த ஃபைட் சீனில் ஒரு லவ் அண்ட் பாண்டிங் இருக்கணும்னு மற்ற சீனை விட இந்த சீனுக்கு லைட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல டீம் இருக்கும், ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷனும் இருந்தால் எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்மளால் சாதிக்க முடியும். அதுக்கு இந்த படம் தான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி வேறு எந்த படத்துக்காக நாங்கள் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த படத்தோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.